தான் கூட இருக்கிறாருன்னு தெரியுங்கிறவங்க வாக்குவாதமே பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். இதெல்லாம் பெரிய சத்தியம். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பெரிய சத்தியம் தெரியுமா? வாக்குவாதம் பண்ணாதது. சார், உங்களை குறித்து தப்பாக பேசுகிறவங்க, தப்பாக நினச்சி வச்சுருக்கவங்ககிட்ட நீங்கள் என்ன தான் சொன்னாலும் புரிய வைக்க முடியாது தெரியுமா? உங்களை ஒருத்தவங்க தப்பான பிம்பத்தோடு பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன தான் சொல்லி புரிய வச்சாலும் நடக்கவே நடக்காது. அது வாக்குவாதமே பண்ணக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். உங்கள் மேலே எவ்வளோ ரிமார்க் வந்தாலும் சரி, போய்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் வரும், கர்த்தர் கூட வந்து சூப்பராக உங்களை உயர்த்திடுவார். புரியுதுங்களா? இதெல்லாம் அனுபவப்பட்டேன். அதனால தான் பாருங்கள், எதுக்குமே வாக்குவாதம் பண்ணுறதே கிடையாது. எதுக்குமே ஏற்று பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும். பிழையாக இருந்தால் வருந்திட்டு ஆண்டவரே சரியாக மாற்றுங்கன்னு போய்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ரைட். பாருங்கள், இது தெரியாமல் தான் நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாக்குவாதம் பண்ணவே கூடாது.